பிக் பாஸ் மூலமா ரொம்பவே பாப்புலரான லாஸ்லியாக்கு பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுல பட வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்ச சின்ன சின்ன கேரக்டரையும் மிஸ் பண்ணாம ரொம்ப சூப்பராகவே நடிச்சிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா தான் அவங்களோட நடிப்புல ஹவுஸ் கீப்பிங் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதை தொடர்ந்து அடுத்தபடியா ஜென்டில் உமன் படமும் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு. இந்த நிலையில பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா லாஸ்லியா கவின் ரெண்டு பேரும் அவங்களோட காதலை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்த்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல. பிக் பாஸோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. இந்த நாள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கவினுக்கும் மேரேஜ் ஆயிருந்தது. இதை தொடர்ந்து லாஸ்ட்லியா இப்ப வரைக்கும் சிங்கிளா தான் இருக்காங்க. கவினும் லாஸ்ட்லியாவும் பிக் பாஸ்க்கு அப்புறமா தொடர்ந்து மூவில நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில லாஸ்ட்லியா ரீசெண்டா கொடுத்திருக்க இன்டர்வியூல கவினுக்கும் தனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப், மேலும் கவினோட வைஃப் அவங்களோட குடும்பம் பத்தின எக்கச்சக்க விஷயங்களை ஓபன் அப்பா பேசியிருக்காங்க. இன்டர்வியூல லாஸ்ட்லியா கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவின் அவர்கள் மேரேஜ் பண்ணனாரு. அவர் மேரேஜ் பண்ற டைம்ல உங்களை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த விஷயத்தை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? உண்மையிலேயே அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு லாஸ்ட்லியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவின் கல்யாணம் பண்ணும்போது என்னை சுத்தி ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆச்சுதான். சோஷியல் மீடியால ஏதாவது போஸ்ட் போடும்போதும் சரி, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம நான் ஒரு ஆல்பம் சாங் பண்ணும்போதும் சரி, கவினை பத்தி நிறைய கேள்விகள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருந்துச்சு. அதை நான் எப்படி யோசிச்சேன்னா, கவினுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, மனைவி இருக்காங்க, அவங்களோட குடும்பமும் இருக்கு. அந்த பொண்ணோட குடும்பத்துல இருக்கவங்க யாராவது இதை பார்த்தாங்கன்னா அது நல்லாவே இருக்காது. நம்ம பேசுற இந்த விஷயம் இன்னொருத்தரோட லைஃப்ல எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணிடக்கூடாது. இந்த விஷயம் எப்பவுமே மைண்ட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் எதுக்கு இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருமே அவங்க லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போயிட்டே தான் இருப்பாங்க. ஃபேமிலிக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கவினுக்கு மேரேஜ் ஆனதை பத்தியும் தன்னை பத்தி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதை பத்தியும் ஓப்பன் அப்பா பேசி பதில் கொடுத்திருக்காங்க.